ஃப்ரெண்ட்ஸ் எங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? மஷ்ரூமில் இப்போ வேறு மாதிரி மஷ்ரூம் 65 நம்ம பண்ண போகிறோம், வேறு மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு மிளகாயை ஊற வச்சு கொஞ்சமாக மஷ்ரூம் இருக்கிறதுனால நான் எண்ணி ஒரு 5 மிளகாய் ஊற வச்சுருக்கேன். பின்னாடி ஆட்டோக்கார சவுண்டு வேறு கேட்குதுல. இந்த 5 மிளகாயை அரைச்சிட்டு இது வந்து பிளேடு கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லாததுனால இப்படி அரையுது. கொஞ்சமாக போட்டதுனால அந்த குவான்டிட்டி கொஞ்சமாக போட்டால் அரையும்ல, அதனால் கொஞ்சம் மிளகா அப்படியே சேர்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம். அப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இல்லை அரிசி மாவு சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம்னா உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். வேணுன்னா கூட போட்டுக்கலாம். அப்புறமா லாஸ்ட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம், நிறைய ஆகிட போகுது. அப்புறம் மஞ்சப்பொடி போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கரம் மசாலா போட போகிறோம். கரம் மசாலா போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர் போட போகிறோம். பவுடரும் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் லெமன் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். அப்புறமா கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச மிளகு பொடி சேர்த்துக்க போகிறேன். பண்ண அந்த காளானை இந்த மாதிரி எண்ணெயில் ஒத்தையாக போட்டு கொதிச்சிட்டேன். இந்த மாதிரி பச்சை மிளகாய் ஃபிட் பண்ணி போட்டுக்கோங்க, பயங்கரமாக வெடிக்குது. இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் கொத்தமல்லி நான் இன்னும் கட் பண்ணி போடல, இந்த மாதிரி கட் பண்ணி போட போகிறேன். இது மேலே கொத்தமல்லி போட்டு நான் வந்து சாட் மசாலா போட போகிறேன். நீங்கள் எப்படியே சாப்பிடணும் சாப்பிட்லாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. செஞ்சு பாருங்கள். பிடிச்சதை லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ். பை.